எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோங்க துணி கடைக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பர்ச்சேஸ்லாம் வாங்கின்னு வரலாம் சொல்லிட்டுங்க. தலைக்கு வந்து ஏர்பின் பேண்டு அப்பப்போ வந்து பேண்டு ஏர்பின் தாங்க வாங்குவேன். எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார், என்ன அடிக்கடிக்க பேண்டு வாங்கி என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. என்னானே தெரிய மாட்டேதுங்க, அந்த பேண்டும் ஏர்பின்னு தாங்க எப்போவுமே மிஸ் ஆகிடும். அதுக்கே வீட்டில் சொல்லுவேன், வீட்டில் வந்து திருட வந்து இந்த பேண்டுக்கு தான் வந்துடுறானா நான் தெரியலன்னு சொல்லிட்டு தலை குத்துற பின்னுக்கும் பேண்டும் அப்பப்போ மிஸ் ஆகினே இருக்கும். சரி சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுங்க பார்த்தேங்க. எங்கள் பொண்ணு தான் கொஞ்சம் கொஞ்சம் சுடிதார்லாம் எடுத்திருந்தாங்க. அவங்களுக்கும் சுடிதார் பார்த்தேன், எனக்கும் ஒரு சுடிதார் பார்த்தேங்க. இப்போ அடிக்கடி உடம்பு சரியில்லை, அதனால் வந்து ஒரு சுடிதார் எடுத்துக்கலாம், ஹாஸ்பிட்டலில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டுங்க. அப்போ வந்து துணி கடையில் இதுமாரி குழந்தைங்களாம் விளையாடுறதுக்கு நிறைய கிட்ஸுங்க பாலுங்க எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களாம் விளையாடிங்கிறாங்க பாருங்கள். எங்கள் ஊர் சைடில் ஆற்காட்டில் தாங்க. இப்போது ட்ரெஸ் எடுக்க போனால் இந்தமாரி வந்து அவங்க பேரண்ட்ஸுங்க குழந்தைகிட்டு வந்தால் இந்தமாரி வந்து விளையாடலாங்க. அந்தமாரி ஆஃபர்லாம் விட்ருக்காங்க. போன டைம் எங்களுக்கு கூட ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தாங்க பாருங்கள். அந்த டம்ளர் அடக்கிற போட்டியில் நான் வின் பண்ணேன். அது இதே இடந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோமா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து சாவி மாட்டுறதாங்க, ஒரு சாவி கொத்து வாங்கலான்னு பார்த்தேங்க. கீங்க அது வந்து எல்லாமே கொஞ்சம் மாடல் மாடலாக இருந்தது. நான் வந்து ஸ்கூட்ரு மாரி இருக்கிற இதுதான் கீ தாங்க வாங்கினேன். ஏன் அது வாங்கினேன்னா வண்டிக்கு அதே மாடல்லே வாங்கலாம் சொல்லிட்டு அது வாங்கினேங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்கூட்டருக்கு தான் வாங்கினேங்க. எங்கள் பொண்ணு வந்து இந்த பொம்மை வாங்கலாம் சொன்னாங்கம்மா சாவி மாட்டுறதுக்கு. இல்லை சாவி மாட்டுறதுக்கு இது வந்து வண்டி ஓட்டுற மாரி இருக்குது, அதனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த வீடு மாரி இருக்குது, இது வாங்கிட்டாமான்னு கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து உடஞ்சிடுமா, இப்போ வந்து சாவி வந்து வச்சா நல்லா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அவ்வளோ வெயிட்டாகிற பொருளோடு எங்கே இப்போ மறைச்சி வைப்போம் சாவி, இப்போ சாவிலாம் வந்து மறைச்சி வைக்கிற பொருள் தானுங்க, அது ஈஸியாக காட்டி கொடுத்துருவோம்மா, அது வானம்மா அவ்வளோ பெருசு சாவி மாட்ட முடியாதுமா அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பேக்லாம் இருந்தது, மாடல் மாடல் ஹேண்ட் பேக்லாம் இருந்தது, அதெல்லாம் பார்த்தோம். ஆனால் விலை கொஞ்சம் நம்ம வாங்குற மாரி இல்லை. சரி பார்த்துட்டு மாட்ட வந்துட்டோம். நம்மளை மாரி ஆளுங்களாம் ஆசைப்பட தான் முடியும், வாங்க முடியாதுல்ல அதுமாரி. அதுக்கப்புறம் கண்ணாடி கேட்டாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடி பார்த்தோம். கண்ணாடி வந்து போட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா கேட்டுன்னு இருப்பாங்க கண்ணாடி எங்கள் பொண்ணு. நான் தான் கண்ணாடி வாங்கியே கொடுத்தது கிடையாதுங்க. சரி இந்த வாட்டி எல்லோரும் வாங்கினாங்க, சரி நம்மளும் கொஞ்சம் வாங்கி பார்க்கலான்னு வாங்கினோம். ஒரு 4-5 கண்ணாடி போட்டு பார்த்தா அதில் ஒரு கண்ணாடி மட்டும் செலக்ஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்ணாடி ஏற்றுட்டு ட்ரெஸ்ஸுங்கெலாம் ஏற்றுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கண்ணாடி ஆண்டை தாங்க இந்த வீடியோ எடுத்தோம். இந்த கண்ணாடி தாங்க லாஸ்ட்டாக வாங்கினோம். விலை வந்து 180 ரூபாங்க. இந்த கண்ணாடி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிலாம் சுற்றி தள்ளி கிள்ளி பார்த்தேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த வீடியோ வந்து அந்த பேக்கு இடத்துலாங்க, அந்த இடத்துக்கே வந்துட்டோங்க. மறுபடியும் வந்து ஒரு ட்ரிப்பு பேண்டு இன்னொரு என்னென்ன விட்டுட்டுமே. இந்த ஹேண்ட் பேக் நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அது பார்த்தோங்க, தவ்வளோ துண்டு தான் இருக்குது, ஆனால் விலை அதிகமாக இருக்குது. அது நம்மளாம் செட் ஆகாது, பார்க்கத்தோடு சரிங்க, ஆனால் வாங்க மாட்டோம். மேக்ஸிமம் நாங்கள் வாங்குறது தலைக்கு ஏர்பின்னு, மூஞ்சி கடிக்கிற பவுட்ரு, சீப்பு, கண்ணாடி, வீட்டுக்கு இருந்தால் கண்ணாடி, சின்ன கண்ணாடி, அவ்வளோதாங்க. பவுட்ரு இருந்தால் போதுங்க. நாங்கள் வேறு எதுவுமே மேக்கப் திங்ஸ்லாம் அவ்வளோ வாங்க மாட்டோம். இந்தமாரி அடிக்கடிக்கு சேரீ எடுத்து கிடப்போம். சேரீ வந்து நான் வந்து கம்மி ரேட்டில் தாங்க எடுப்பேன். 200 300 அதுக்கு மேலே அவ்வளோ எடுக்க மாட்டேன். காஸ்ட்லியாக எப்போனா ஒரு புடவை தான் எடுப்போம். மேக்ஸிமம் என்னுடைய சேரீலாம் 500 400 300 200 அந்த ரேட்டில் தாங்க எடுப்பேன். அந்த ரேட்டில் எடுக்கிற புடவை தான் நான் டெய்லியும் கட்டி நல்லா மனமார கட்டி புடவை கீக்கலாங்க. எங்கள் வீடியோ